தனிநபர் வருமான வரி விலக்குக்கான வரம்பு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 2.5 லட்சம் ரூபாயாகவும் மூத்த குடிமக்களுக்கு 3 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்தியில் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றதை அடுத்து முதல் பட்ஜெட் பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி 2014-2015 ஆண்டுக்கான பட்ஜெட்டை வியாழனன்று தாக்கல் செய்தார். உற்பத்தி துறைக்கு முழு வேகத்தை அளிக்கும் வகையிலும் உள்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தனிநபர் வருமான வரியிலிருந்து விலக்கு பெறுவதற்கான வரம்பு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 2.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கான தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. I propose to increase the personal income tax exemption limit by rupees 50,000, that is from rupees 2 lakhs to rupees 2.5 lakhs in the case of all individual taxpayers who are below the age of 60 years. Similarly, I also propose to raise the exemption limit from rupees 2.5 lakhs to rupees 3 lakhs in the case of senior citizens. இந்த சலுகைகள் மூலம் வருமான வரி செலுத்தும் 2 கோடி பேர் பயன்பெறுவர் என்று அருண்ஜேட்லி கூறினார். மற்றபடி தனிநபர் வருமான வரி விகிதங்களில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரையில் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 10% வரியும், 10 லட்சம் வரையில் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 20% வரியும், 10 லட்சத்துக்கு அதிகமான ஆண்டு வருமானம் உள்ள தனிநபர்களுக்கு 30% வரியும் விதிக்கப்படும். வரி செலுத்தும் அனைவருக்கும் விதிக்கப்படும் 3% கல்வி வரியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் பட்ஜெட் உரையில் ஜேட்லி அறிவித்துள்ளார். கார்ப்பரேட் மற்றும் தனிநபர்களுக்கான சர்சார்ஜ் வரியிலும் எந்தவித மாற்றமும் இல்லை. அனைவருக்கும் 2022 ஆண்டுக்குள் சொந்த வீடு என்பதை உறுதி செய்யும் வகையிலும் சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக வீட்டுக்கடன் வட்டி மீதான வருமான வரி விலக்கு வரம்பு 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல சேமிப்புகள் மீதான வருமான வரி விலக்கு வரம்பும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டின் சேமிப்பு விகிதம் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஜேட்லி தெரிவித்தார்.